வணக்கம். நீங்கள் எடுத்துக் கொண்டிருப்பது சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மௌசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் அதிகரிக்கும் பதட்டம், பேச்சுவார்த்தைக்கு இலங்கை அவசர அழைப்பு. QR குறியீட்டு முறையில் கேன்களுக்கு அனுமதியில்லை, வெளியான அதிரடி அறிவிப்பு. புதிய வாகனங்களுக்கு QR தயார், பதிவுகளை மேற்கொள்ளும் வசதி ஆரம்பம். எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை, வரிசைகளை கட்டுப்படுத்த களமிறங்கிய போலீசார். QR நடைமுறையால் முச்சக்கர வண்டி, தனியார் வாடகை வேன் சாரதிகள் அவதி. எரிபொருள் விநியோகம், தனியார் பேருந்து உரிமையாளர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. களுத்துறை காலி மாவட்டங்களில் திடீர் நீர் விநியோக தடை. ஏப்ரல் 2 முதல் அரசு ஊழியர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் ஆரம்பம். மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க வங்கிகளுக்கு ஈரான் கடும் எச்சரிக்கை. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஆசிய பிராந்தியங்களில் தீவிரமடைந்து வரும் போர் சூழல் குறித்து இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்துள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய அமைதியை உறுதிப்படுத்துமாறு அனைத்து தரப்பினரிடமும் இலங்கை கோரிக்கை விடுத்துள்ளது. வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில், அனைத்து தரப்பினரும் சர்வதேச மனிதாயமான சட்டங்களுக்கு உட்பட்டு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது ஒரு அடிப்படை கடமையாகும் என்று இலங்கை வலியுறுத்தியுள்ளது. மனித உயிர்களின் புனிதத்தன்மையை பேணுவதிலும் உலகளாவிய அமைதியை நிலைநாட்டுவதிலும் இலங்கை உறுதியாக இருப்பதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த மோதல்கள் மனிதநேய நெருக்கடியை ஏற்படுத்துவது மட்டுமன்றி உலக பொருளாதாரம் மற்றும் சர்வதேச வர்த்தகத்திலும் நேரடி தாக்கத்தை செலுத்தும் என்று அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் விளைவுகள் அனைத்து நாடுகளையும் பாதிக்கும் என்பதால் நிலைமையை இலங்கை உன்னிப்பாக கவனித்து வருகின்றது. எந்தவொரு நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது அரசியல் சுதந்திரத்திற்கு எதிராக சக்தியை பயன்படுத்துவதை தடுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசன கொள்கைகளை அனைத்து நாடுகளும் மதிக்க வேண்டும் என்று இலங்கை மீள வலியுறுத்தியுள்ளது. பிராந்திய மற்றும் உலகளாவிய இஷ்டத்தன்மைக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு அமைதி வழியில் தீர்வு காண முன்வருமாறு இலங்கை அனைத்து தரப்பினரையும் கேட்டுக் கொண்டுள்ளது. VT Cash & Carry VT சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள VT Cash & Carry பாரிஸில் லாட்சப்பல். QR குறியீட்டு முறையின் கீழ் கேன்கள் மற்றும் போத்தல்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இன்று காலை 8 மணி தொடக்கம் 9 மணியளவில் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் QR குறியீட்டு முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய தற்போது விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். இந்த முறையின் கீழ் எரிபொருள் விநியோகிக்கப்பட்டாலும் கேன்கள் மற்றும் போத்தல்களுக்கு எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பொதுமக்கள் தமது சொந்த வாகனங்களில் வந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், ஒருவரின் QR குறியீட்டை பயன்படுத்தி வேறு வாகனங்களுக்கு எரிபொருள் கோரினால் அதனை வழங்கப் போவதில்லை என்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தீர்மானித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே பொதுமக்கள் தமக்குரிய QR குறியீட்டுடன் தமது வாகனத்திலேயே வருகை தந்து எரிபொருளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர நடைமுறையின் கீழ் புதிய வாகனங்கள் மற்றும் உரிமையாளர் மாற்றம் செய்யப்பட்ட வாகனங்களை பதிவு செய்வதில் நிலவிய தடைகள் நீக்கப்பட்டு தற்போது அந்த வசதிகள் மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. புதிய வாகன உரிமையாளர்கள், இதுவரை பதிவு செய்யாதவர்கள் அல்லது வாகன உரிமையாளர் மாற்றம் செய்தவர்கள் உத்தியோகபூர்வ தகவல்களுக்கு fuelpass.gov.lk என்ற இணையதளத்தை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தளத்தில் உள்ள வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் என்ற பகுதியை தெரிவு செய்து கேட்கப்பட்டுள்ள வாகன விவரங்கள் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை உள்ளீடு செய்து உங்களுக்கான புதிய QR குறியீட்டை பெற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே QR குறியீட்டை பெற்று அதே வாகனம் மற்றும் தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்துகின்றவர்கள் எந்தவிதமான தடையுமின்றி தமது குறியீட்டை புதுப்பித்து வந்தனர். இருப்பினும் புதிய பதிவுகளை மேற்கொள்கின்றவர்கள் எதிர்கொண்ட தொழில்நுட்ப கோளாறுகள் தற்போது முழுமையாக சரி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய அத்தியாவசிய சேவைகளுக்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பில் நிலவுகின்ற விசேட பிரச்சினைகள் குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளது. இதற்கான தீர்வுகள் மற்றும் மேலதிக வழிகாட்டல்கள் இன்று பிற்பகல் உத்தியோகமாக அறிவிக்கப்படவுள்ளன. மேலதிக விவரங்கள் அல்லது இது தொடர்பான சிக்கல்களுக்கு அரசு தகவல் மையத்தின் 1919 என்ற விசேட இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எரிபொருள் விநியோகத்திற்காக QR குறியீட்டு முறை நடைமுறைப்படுத்தப்பட்ட போதிலும் நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் ஏற்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் பணிப்பாளர் மயூரு நெத்திகுமார தெரிவித்தார்.
ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், நாட்டில் அவசர எரிபொருள் தேவை ஏற்பட்டால் அதனை பெற்றுக்கொள்வது குறித்து இந்தியா மற்றும் சீனா உள்ளிட்ட பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவை மிகவும் வெற்றிகரமாக அமைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார். கடந்த சில நாட்களாக பலரும் எரிபொருளை சேமித்து வைப்பதையும் ஊடக சந்திப்புகளின் மூலம் எரிபொருள் வரிசைகளை உருவாக்குவதையும் அவதானித்தோம். இதனால் ஒரு அபாயகரமான நிலை ஏற்படலாம் என்பதால் தான் QR முறையை மீண்டும் கொண்டு வந்தோம். மற்றபடி எரிபொருளுக்கு பிரச்சனை இல்லை, எவரும் வரிசையில் இருக்காமல் எரிபொருளை பெற்றுக் கொடுப்பதே எமது நோக்கம் என்று தெரிவித்தார். இதேவேளை எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் QR குறியீட்டு முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அங்கு ஏற்படும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். போக்குவரத்து பிரிவு மற்றும் வீதி பாதுகாப்பு பொறுப்பதிகாரியான பிரதி போலீஸ் மா அதிபர் WPJ சேனாதிர இதனை தெரிவித்தார். பொதுமக்களிடையே ஏற்பட்டுள்ள தேவையற்ற பதட்டம் காரணமாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் பாரிய வாகன நெரிசலும் நீண்ட வரிசைகளும் உருவாகியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர அனைத்து நிலையங்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதுகுறித்து கருத்து தெரிவித்த பிரதி போலீஸ் மா அதிபர் சேனாதிர, இதற்காக பொதுமக்கள் பதற்றமடைய தேவையில்லை. QR குறியீடு அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அந்தந்த வாகன வகைகளுக்கு ஏற்ப தேவையான எரிபொருள் அளவு முறையாக வழங்கப்படும். மக்கள் காட்டும் தேவையற்ற அவசரமே எரிபொருள் நிலையங்களில் இவ்வளவு கூட்ட நெரிசலுக்கு காரணமாகியுள்ளது. இதனால் அந்தந்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் தலைமையக போலீஸ் பரிசோதகர்களை நாம் ஈடுபடுத்தியுள்ளோம். பொதுமக்கள் அமைதி காத்தால் இந்த பிரச்சனை ஏற்படாது. 10 லிட்டர் தேவைப்படும் இடத்தில் 50 லிட்டர் அடிக்க முற்படுகின்றார்கள். இவை அனைத்தும் அவசரப்படுவதால் ஏற்படுகின்ற விளைவுகள். யுத்த நிலைமை காரணமாக கொண்டுவரப்பட்ட ஒரு முகாமைத்துவமே இது. உங்கள் வாகனத்திற்கு தேவையான எரிபொருளை எந்த ஒரு நிலையத்திலிருந்தும் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே வீதி நெரிசலை குறைக்கவும் ஒழுங்கை பேணவும் போக்குவரத்து போலீசாரும் ஏனைய அதிகாரிகளும் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் என்று தெரிவித்தார். QR நடைமுறை காரணமாக முச்சக்கர வண்டி சாரதிகள், தனியார் வாடகை வேன் சாரதிகள் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்து மஸ்கலிய பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளில் சேவையில் ஈடுபடும் முச்சக்கர வண்டி சாரதிகள் கூறுகையில், QR நடைமுறை காரணமாக வாராந்தம் வழங்கப்படும் 15 லிட்டர் எமக்கு போதுமானது அல்ல. வாராந்தம் எமக்கு குறைந்தபட்சம் 30 லிட்டர் எரிபொருள் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை தனியார் வாடகை வேன்களுக்கு 40 லிட்டர் எரிபொருள் போதுமான அளவு இல்லை என்று தனியார் வேன் உரிமையாளர்கள் தெரிவித்தனர். நாங்கள் அன்றாட வாழ்வில் வாகனங்கள் வாடகைக்கு சென்று அதன் மூலம் கிடைக்கின்ற வருவாயை வைத்து உணவு, வீட்டு வாடகை மற்றும் பாடசாலை செலவு, மருத்துவ செலவு போன்றவற்றை நடத்த வேண்டும். வழங்கப்படும் 40 லிட்டர் எரிபொருள் நமக்கு போதுமானதில்லை. வாராந்தம் 80 லிட்டர் எரிபொருள் தேவை என்று தெரிவித்துள்ளார்கள். இதுகுறித்து அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனியார் பயணிகள் போக்குவரத்து பேருந்து வண்டிகளுக்கான எரிபொருள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான டிப்போக்கள் ஊடாக விநியோகிக்கப்படும் என வலுசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. உற்பத்தி நடவடிக்கைகள் மற்றும் அத்தியாவசிய சேவைகளை பேணுவதற்கு தேவையான வாகனங்களுக்கு உரிய நிறுவனங்களுடன் இணைந்து விசேட வேலை திட்டத்தின் கீழ் எரிபொருள் விநியோக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு அனாவசியமான முறையில் எரிபொருளை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அமைச்சர் கலாநிதி நலிந்த ஜேதிச அனைவரிடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். மொரட்டுவையில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், இந்த காலப்பகுதியில் அனாவசியமான பயணங்களை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டார். அரசாங்கம் என்ற ரீதியில் ஒட்டுமொத்த மக்களிடம் நாம் விடுக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், இந்த நேரத்தில் உங்களது குடும்பத்தை பற்றி மட்டும் சிந்திக்காமல் நாடு குறித்தும் சிந்தியுங்கள். எனவே எரிபொருள் நுகர்வை ஒரு நியாயமான அளவில் பேணுங்கள். வீட்டில் எரிபொருள் இருக்கின்றது என்பதற்காக வாகனம் ஓட்டுவதற்கு பதிலாக அதனை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலாண்மை செய்து கொள்ளுங்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். களுத்துறை மற்றும் காலி மாவட்டங்களின் சில பகுதிகளில் அவசர திருத்த பணிகள் காரணமாக நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் மற்றும் வடிகாலமைப்பு சபை அறிவித்துள்ளது. அதன்படி களுத்துறை மாவட்டத்தில் வஸ்கடுவ, மொல்லிகொட, மொரந்துடுவ, களுத்துறை தெற்கு, களுத்துறை வடக்கு, கட்டுக்குருந்த மற்றும் பொம்புவல பகுதிகளிலும் காலி மாவட்டத்தின் நாகோட பகுதியிலும் நீர் விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற திருத்தப் பணிகளை தொடர்ந்து நாளை காலை 10 மணிக்குள் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நீர் விநியோகத்தை முழுமையாக வழமைக்கு கொண்டுவர முடியும் என்று நீர் வழங்கல் சபையானது நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. நீர் விநியோகம் வழமைக்கு திரும்பும் வரையில் பொதுமக்கள் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் மேலதிக விவரங்களுக்கு 1939 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2026ஆம் ஆண்டிற்காக அரசு சேவை ஆணைக்குழுவினால் தீர்மானிக்கப்பட்ட அனைத்து இடமாற்றங்களும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என அரசு சேவை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இடமாற்றங்கள் அமலாகும் திகதி குறிப்பிடப்படாத அனைத்து இடமாற்ற உத்தரவுகளும் குறித்த திகதியிலிருந்து நடைமுறைக்கு வர வேண்டும் என்று ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இடமாற்றங்கள் தொடர்பாக சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மேன்முறையீடுகள் மீதான தீர்மானங்கள் தற்போது அனைத்து அதிகாரிகளுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த தீர்மானங்களை அரசு சேவை ஆணைக்குழுவின் உத்தியோர்வு இணையதளத்தில் பார்வையிட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2026 வருடாந்த இடமாற்ற உத்தரவுகளை பெற்றுள்ள அனைத்து அதிகாரிகளும் குறித்த திகதியில் தமது புதிய சேவை நிலையங்களின் கடமைகளை பொறுப்பேற்க வேண்டும் என்று அரசு சேவை ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது.
மேலும் அரசு சேவை ஆணைக்குழுவினால் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட இடமாற்றங்கள் தொடர்பாக இனிவரும் காலங்களில் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கைகள் அல்லது பரிந்துரைகள் மீண்டும் பரிசீலிக்கப்பட மாட்டாதென்று அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பலவை கைது செய்யுமாறு மகர நீதவான் நீதிமன்றம் பிடியாணை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சப்புகஸ்கந்த பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்து தொடர்பான வழக்கு இன்று மகர நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதனை கருத்தில் கொண்ட மகர மேலதிக நீதவான் பண்டார லங்கசிங்க பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்பலவுக்கு இவ்வாறு பிடியாணை உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பதவியில் இருந்து விலகுவதற்கான சுப நேரத்தை நாங்களே தீர்மானிப்போம் என்று சர்வஜன அதிகாரம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனநாயகம், மனித உரிமைகள் மற்றும் இன நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம். இந்த அரசு ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயல்பட்டு வருகிறது. அரசின் பலவீனமான நிர்வாகத்தால் தான் நாட்டில் தற்போது எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோக கட்டமைப்பில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களை சாட்டி தமது நிர்வாக தவறுகளை மறைக்க அரசு முயற்சிக்கின்றது. ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகுவதற்கு சுப நேரத்தை நாங்கள் தான் அவருக்கு வழங்குவோம். எனவே இந்த அரசுக்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் நிபந்தனைகளின்றி ஒன்றிணைய வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசில் பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாட்டின் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் நாட்டிற்காக ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும். அதற்காக அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன் என்றார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். வெளிநாட்டில் இருந்து இயக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் முக்கிய உதவியாளர் ஒருவர் சுமார் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஐஸ் போதைப்பொருள் மற்றும் பணத்துடன் இன்று ஞாயிற்றுக்கிழமை பலப்பிட்டியவில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அஹூங்கல்ல போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சந்தேக நபரின் இல்லம் இன்று அதிகாலை சுற்றி வளைக்கப்பட்டது. இதன்போது முன்னெடுக்கப்பட்ட தேடுதலில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 261 கிராம் ஐஸ் போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதன் சந்தை பெறுமதி சுமார் 25 லட்சம் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருள் விற்பனை மூலம் ஈட்டப்பட்டதாக கருதப்படும் 1,05,000 ரூபாய் ரொக்க பணமும் இதன்போது போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெளிநாட்டிலிருந்து போதைப்பொருள் கடத்தலை வழிநடத்தும் நபர் ஒருவரின் உதவியாளர் என்பது ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அஹூங்கல்ல போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். வீதியை கடக்க முயன்ற மோட்டார் சைக்கிளை டிப்பர் ஒன்று மோதி இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் மாரவில பகுதியில் நேற்று மதியம் 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது மோட்டார் சைக்கிளில் வந்த பெண் வீதியை கடக்க முயன்ற போது கவனஈனமாக டிப்பரை செலுத்திய சாரதி மோட்டார் சைக்கிளை மோதி தள்ளியுள்ளார். டிப்பர் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட பெண் மற்றொரு சிறிய ரக டிப்பர் வாகனத்திலும் மோதி படுகாயமடைந்துள்ளார். படுகாயமடைந்த பெண் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து அருகில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிவனொளி பாதமலைக்கு யாத்திரை சென்றுவிட்டு நுவர்லியா நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போது நோர்வுட் ரோக்வுட் பகுதியில் 15 அடி பள்ளத்தில் வீழ்ந்து விபத்துக்குள்ளான காரின் சாரதி போதைப்பொருள் உட்கொண்டிருந்தமை மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் ஹட்டன் மஸ்கலியா பிரதான வீதியின் ரோக்வுட் பகுதியில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காரை ஓட்டிச் சென்ற சாரதிக்கு நித்திரை ஏற்பட்டதன் காரணமாக கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியை விட்டு விலகி சுமார் 15 அடி பள்ளத்தில் இருந்த தோட்ட வீதிக்குள் வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்த சாரதி, ஒரு பெண் உள்ளிட்ட 3 டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இதன்போது சாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் அவர் போதைப்பொருள் உட்கொண்டிருந்தமை கண்டறியப்பட்டுள்ளதாக நோர்வுட் போலீசார் தெரிவித்தனர். தற்போது ஏனைய 2 சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ள நிலையில் சாரதி மாத்திரம் வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியதும் போதைப்பொருள் உட்கொண்டு வாகனத்தை செலுத்தியமை மற்றும் கவனக்குறைவாக வாகனத்தை செலுத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட உள்ள நிலையில் அதனைத் தொடர்ந்து அவரை ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த போலீசார் தீர்மானித்துள்ளனர். பொத்துவில் பிரதேசத்தில் பானமை சாஸ்திரவேல பகுதியில் கார் ஒன்றில் மான் மற்றும் குளுமாட்டு இறைச்சிகளை கடத்திய 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
பானமை வனவிலங்கு பாதுகாப்பு அலுவலகம் மற்றும் குமண தேசிய பூங்காவின் வனவிலங்கு அதிகாரிகள் சாஸ்திரவேல விசேட அதிரடிப்படை அதிகாரிகளுடன் இணைந்து நேற்று மேற்கொண்ட சோதனையின் போது 70 கிலோகிராம் காட்டெருமை மற்றும் மான் இறைச்சிகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டனர். இதன்போது இறைச்சியை எடை போட பயன்படுத்திய தராசு ஒன்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரும் கைப்பற்றப்பட்டுள்ளது. அத்துடன் படகுகள் மூலம் சென்று வேட்டையாடி இறைச்சியை விற்பனை செய்து வந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று பொத்துவில் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்தும் ஈரானின் வங்கி உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல்களை நடத்தினால் வளைகுடா பிராந்தியத்தில் அமைந்துள்ள அமெரிக்க வங்கி கிளைகள் மீதான தாக்குதல்களை மேலும் விரிவுபடுத்தப் போவதாக ஈரான் புரட்சிகர இராணுவ பாதுகாப்பு படை எச்சரித்துள்ளது. ஈரானிய வங்கி கட்டடங்களுக்கு அருகில் கடந்த வாரம் நடத்தப்பட்ட தாக்குதல்களால் நாட்டின் வங்கி செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன. அதற்கு பதிலடியாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க வங்கி கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு ஈரான் தாக்குதல்களை நடத்தியிருந்தது. எதிர்த்தரப்பினர் மீண்டும் இத்தகைய தவறுகளை இழைக்க முற்பட்டால் வளைகுடா நாடுகளில் உள்ள அனைத்து அமெரிக்க வங்கி கிளைகளும் ஈரானின் சட்டபூர்வமான இலக்குகளாக மாறும் எனவும் ஈரான் புரட்சிகர இராணுவ பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது. அண்மையில் ஈரானின் பழமையான மற்றும் மிகப்பெரிய வங்கிகளில் ஒன்றான செபா வங்கி கட்டடம் மற்றும் மற்றொரு வங்கி கட்டடம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் பல ஊழியர்கள் உயிரிழந்ததுடன் வங்கி நடவடிக்கைகள் பல மணி நேரம் தடைப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மட்டக்களப்பு செங்கலடியை பிறப்பிடமாகவும் திருகோணமலையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தங்கராசா நிர்மலானந்த குருக்கள் அவர்கள் 13/3/2026 வெள்ளிக்கிழமை அன்று சிவபதமடைந்தார். யாழ்ப்பாணம் உரும்பராய் தெற்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி இந்திராணி சுப்பிரமணியம் அவர்கள் 14/3/2026 சனிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மட்டக்களப்பு கழுதாமலையை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கரகமா ராசசிங்கம் அவர்கள் 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைபதமடைந்தார். வவுனியா ஓமந்தை கோவில் குஞ்சுக்குளத்தை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கணேசு யுவேந்திரன் கயன் அவர்கள் 14/3/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.